இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் 9 மாதங்களுக்கு மேலாக விண்வெளியில் வலம் வந்து இப்போ பூமியை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 2024 ஜூன் மாதம் 5ஆம் திகதி அன்று போயிங் ஸ்டார்லைனர் மூலமா விண்வெளிக்கு பறந்தவங்க விண்கலத்தில் ஏற்பட்ட சின்ன பிரச்சனை காரணமா பூமிக்கு திரும்ப தாமதமாச்சு. சில நாட்களுக்கு முன்பு எலான் மாஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் க்ரூ 9 விண்கலம் சுனிதாவையும் அவங்களோட தங்கியிருந்த மற்றும் ஒரு விண்வெளி வீரரையும் பூமிக்கு அழைத்து வர்றதுக்காக ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்றிருந்துச்சு. இப்போ அந்த விண்கலம் பூமியை நோக்கி பயணத்தை தொடங்கி இருக்கு. சுனிதா, புட்ச் வில்மோர், நிக் ஹேக், அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகிய 4 விண்வெளி வீரர்களோட வர இருக்கிற இந்த விண்கலம் மார்ச் 18ஆம் திகதி அமெரிக்க நேரம் மாலை 5:47 மணிக்கும், இந்திய நேரப்படி மார்ச் 18ஆம் திகதி காலை 3:27 மணிக்கும் புளோரிடா கடற்கரையில தண்ணியில தரையிறங்கிறங்க இருக்கு. விண்வெளியில் 600 நாளுக்கு மேல் தங்கியிருந்த முதல் பெண் விண்வெளி வீரர் என்ற சாதனை படைத்திருக்கிற சுனிதா பூமிக்கு திரும்பிறத நேரலையா காட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே நல்லபடியா பூமியை வந்தடையணும்னு நாமளும் பிரார்த்திப்போம்.